எவிடன்ஸ் இருந்தா தான் சிலதை நம்புவோம். இப்போ கோர்ட்ல போனா எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் இருக்கு சார், அப்போ அந்த கேஸ் பாஸ் ஆயிடும். எவிடன்ஸே இல்ல, இவர் தான் பண்ணாரா நம்ப மாட்டாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, நம்புறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் என் கர்த்தர் நம்பிக்கைக்கு உரியவர்னு விசுவாசிக்கிறது தான் விசுவாசத்தின் பேசிக். இன்னைக்கு ஒரு வேலை உனக்கு வேலையே இல்லைனாலும், உனக்கு வீடே இல்லைனாலும், உன் குடும்பத்துல சமாதானமே இல்லைனாலும், உனக்கு எதுவுமே நடக்காம இருந்தாலும், உன்னையே நீ கேள்வி கேட்டுக்கொண்டாலும் இதெல்லாம் கர்த்தர் மாத்துவார் நீ நம்புற பத்தியா, அதுதான் விசுவாசம். ஏங்க இருக்கிறத நம்புறது நம்பிக்கை இல்லைங்க, இல்லாத ஒன்றை கர்த்தர் கொடுப்பா. ஏன்னா என் ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, இல்லாதவளை இருக்கிறவர்களை போய் அழைக்கிறவன். எனக்கு எதுவுமே இல்ல, கர்த்தர் கொடுப்பார். எனக்கு எதுவுமே நடக்கல, கர்த்தர் செய்வார். நான் உன்னை பார்க்கல, அது பார்க்கறதுக்கான விஷுவல் இல்ல, ரெண்டாவது நடக்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல. இவன் மாறவே மாட்டா, எனக்கு தெரியும். என் கர்த்தர் மாத்துவார்ன்றதுதான் விசுவா. கர்த்தர் பெரிய காரணம் செய்வார்.